நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஜூராங் வெஸ்ட் அவென்யூ 3லேருந்து சூழ்நிலை வரைக்கும் போகிறோம். சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களாக வந்து கடுமையாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர் எவ்வளோ அமேசிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இந்த வியூவை பார்த்துக்கிட்டே வாங்க. நான் சொல்லவே தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும். அதேமாரி பார்த்திங்கன்னா, வாகனம் ஓட்டுற நண்பர்கள் வந்து கவனமாக வாகனம் ஓட்டணும். ரோடுகள் வந்து ரொம்ப வந்து ஊறி என்ன சொல்கிறது, ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கிறதால வந்து பிரேக் அடிக்கும்போது கொஞ்சம் இழுவுத்தன்மை இருக்கும். அதுவும் சிக்னலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்டாலான ரோடு இருக்கும், அங்கே வந்து பிரேக் நிற்காது. அதனால் வந்து அட்வான்ஸாக பிரேக் பண்ணி ஸ்லோவாக போங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டிலே ஆகும், ஆனால் லைஃப் சேவ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே வேளையில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மழை டைமில் வந்து சேஃப்டி ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சேஃப்டி ரூல்ஸ், ஏன்னா சிங்கப்பூரில் வந்து சேஃப்டி ரூல்ஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ அதை விட்டு நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ராங்கான டிசிஷன் எடுத்துகிட்டு வந்து ஏதோ உடம்பு இதாகிற போகுது. அதேமாதிரி மழை டைமில் சுடு தண்ணி குடிங்க. உங்களை வந்து நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். யாரும் வந்து அடுத்தவங்க சொல்கிறதால வந்து தலைவலி உங்களுக்கு இருக்குன்னா தலைவலி மாத்திரை போடு அப்படின்னு ஒருத்தன் யாரோ சொல்லிட்டு போயிடுவான். அதோட வலியும் வேதனை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. இங்கே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இங்கே வேலை பார்க்குறது வந்து லோன்லியாக தான் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்களே தான் வந்து எல்லாம் பார்த்துக்கணும் வச்சுக்கணும். ஸோ யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி ஊரில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கம்பெனிக்கு இல்லைனா அடுத்து ஒரு லேபர் வருவான். ஆனால் உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் இல்லைன்னா யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து எந்த நாட்டில் வேலை பார்த்தாலும் சரி தான், நம்ம ஊரில் வேலை பார்த்தாலும் சரி தான், கவனமாக வேலை பார்த்து பாதுகாப்பாக இருங்க. ஸோ மழை டைமும் இல்லை, மற்ற டைமும் எல்லா டைமும் கவனமாக இருங்க. உங்களுக்காக வந்து உங்கள் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு கரெக்டாக இருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத் தலைவன் இல்லை அப்படின்னா அந்த குடும்பமே வந்து நொடிச்சிடும். ஸோ அது வந்து ஒரு தகப்பன் இல்லாத குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நான் நிறையா பார்த்துருக்கேன். இல்லை வந்துட்டு அதேமாரி வந்துட்டு நம்ம குடும்பங்களும் ஆயிரக்கூட வச்சுக்கணும். ஒரு கவனமாக வந்து நீங்கள் எல்லா இடத்தையும் வேலை பார்க்கணும் வைக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் தாங்க, இது அட்வைஸ் கிடையாது. யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க குடும்பம் வந்து தனிமையில் இருக்கும் போகும் வரும். ஸோ அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கான வந்து இந்த ட்ராவலுக்கு வந்து வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை போக்குவரத்துலாம் அவங்க குழந்தைக்காண்டி பார்த்துட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது மேபி வந்து மாமனார் மாமியார்கிட்ட வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஆன பெண் குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த குடும்பம் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே வேளை இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க ஏழ்மையிலும் இருப்பாங்க, வசதியாகவும் இருப்பாங்க. அப்போ அப்படி வசதியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரெட் கம்பளம் போட்டு நீ ஏன் வரல போல், நீ வராமல் அதாகிப்போச்சு இதாகிப்போச்சு அப்படிங்கிற மாரி ஒரு என்ன சொல்கிறது உசுப்பேற்றி விட்டு வந்து உடம்பு ரணகலமாக்கி அந்த குடும்பத்தை வந்து ஃபோல் டவுன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் சொல்லணும், இதுமாரிங்க எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காங்க, நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது, என் மாமனார் மாமியார் கண்ட்ரோலில் நான் இருக்கேன், இது கண்ட்ரோல் மீன்ஸ் இல்லை, என் குழந்தைங்கலாம் இருக்குது. ஸோ இதை தான் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா தவிர நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரர் வந்த பிறகு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசணும். நீங்கள் போகலை அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை நிற்க போகிறது கிடையாது. அவங்க வந்து அவங்க படி பார்த்துட்டு போயிட்டு தான் 1000 பேர் ஒரு ஃபங்க்ஷன் வராங்கன்னா அதில் நீங்களும் ஒரு ஆள். என்ன நீங்கள் வசதி வாய்ப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ வரலையா போகலையா அப்படி இப்படிம்பாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து செய்ய வேண்டியது நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, செய்யாமலாம் இருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து மொழி இதெல்லாம் ஸோ நீங்கள் வந்து உங்களோட சுச்சுவேஷனை பார்க்கணும். அவங்க கோச்சிக்குவாங்க, இவங்க கோச்சிக்குவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ அடுத்தவங்களை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு வச்சுருந்தா உன் குடும்பங்கள் வந்து நாசமாயிரும், சர்வநாசமாயிரும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தான் முன்னேற வழி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து ஆண்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு லேபராக வேலை பார்த்துட்டு வச்சிட்ருக்காங்க வைக்கிறாங்கன்னு அப்படின்னா, இங்கே நீங்கள் அங்கே ஊரில் எது மாதிரி கஷ்டப்படுறாங்க அது வேணால் மும்மடங்கு நீங்களாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தாக தான் வந்து ஆண்மகன் வந்து வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு கிடக்குறான். எல்லோரும் போல் வந்து வெளிநாடுகளில் வந்துட்டு ஊர்லேயே வந்துக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக எனக்கு கிடைக்கிறது போதுண்டா சொல்லிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். குழந்தைங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்கணும், மனைவியை நல்லா பார்த்துக்கணும், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளிநாட்டில் வந்து மானம் கெட்டு போய் தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு யாரும் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரும்போது பார்க்குற ஆட்களை வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போதும் எல்லாத்தையும் ஊரில் வந்து தான் பேசும்போது ஒரு வார்த்தை பேசணும் என்னென்ன ஆர்கியூ பண்ணுற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே எவனா பேசுகிற விஷயம் தலை குனிஞ்சு போயிட்டான். காரணம் வந்து குடும்பங்கள் இருக்குது. நாம் வந்து அர்ஜென்ட் போட்டு கோவப்பட்டோன்னா நம்ம குடும்பம் வீதிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையும் செய்யாத தவறு கூட வந்து ஒரு என்ன சொல்ல தலை குனிஞ்சு சரி ஓகேன்ட்டு போயிட்டு அப்படி வாழ்க்கையை ஓட்டி தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வேலைகள்ங்கிறது வந்து வெளிநாட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்காங்க, ஜாலியாக கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாதம் என்ன சொல்கிறது டைம் லாஸ் மணி கம்மிங் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நொடியும் இங்கே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உறக்கம் கெட்டு சரியான சாப்பாடு சாப்பிடாமல் எல்லாத்தையும் இழந்து
எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்து உங்களுக்கு காசு பணம் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து சரியான முறையில் அங்கே பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இவங்கள ஊருக்கு கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ண வைக்கணும். அதை விட்டு இல்லைடா இங்கேயே கெட, நீ படி சம்பாதிச்சு அனுப்பு, நான் பாட்டி வந்து நான் என் இஷ்டத்துக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு வச்சுட்டு அங்கே கூப்பிட்றாங்க இந்த ஃபங்க்ஷன் நான் போகல, நான் போய் தலைமை தாங்கலைன்னா அந்த ஃபங்க்ஷன் நின்று போயிடும் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வச்சுட்டு இருந்தால் இங்கே $1 சம்பாதிக்க ஒரு டீ குடித்தா கூட அந்த காசு வீணாயிருன்னு சொல்லிட்டு அந்த டாலரையும் சேமித்து வச்சு தான் ஊருக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் அங்கே நல்லா செல்வம் செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இங்கே ஒரு ஆண்மகனோட வந்து வெளிநாட்டில் உழைக்கிற ஆண்மகனோட வந்து அவனோட எல்லா சந்தோஷங்களையும் இழந்து தான் வந்து அங்கே காசு பணம் அனுப்புகிறானே தவிர இங்கே வந்து ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இது பண்ணலாம். இங்கேயும் வந்துக்கிட்டு காசு பணம் அனுப்பாமல் அனுப்புகிற சம்பாதிக்க காசு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் நீங்களும் ரோட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இவர் வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிரும். அதுமாரி இருக்கிறவங்களும் ஒரு சிலவங்க இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவங்க வீட்டில் ஒருத்தவங்க வந்து பொறுப்பாக இருந்து காசு பணம் அனுப்புகிறாங்கன்னா அதை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் வரலாட்டினா நடக்காது போகாது அப்படின்னுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் அவங்களை ஃபார் எக்ஸாம்பிள் நீ வரலன்னா அதை பண்ண முடியல இதை பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஏங்க எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, எங்கள் வீட்டுக்கார போய் வெளிநாட்டில் கஷ்டப்படுறேன், நான் இப்படி நேக்கா இருக்காங்க நினச்சிட்டு இருக்காதிங்க, ஒரு 2 லட்ச ரூபா முடிஞ்சால் கொடுங்க கடன் அடைக்கிறேன் அப்படின்னு கேட்டு போகிற ஒரு நாய்ங்க கூட உங்கள்கிட்ட பேசாது. உங்கள்கிட்ட இருப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நீ வரல போகல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து இல்லைங்க கொடுங்க எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு போகிறாரு நாங்கள் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம் போனால் அவன் வந்து வார்த்தையை கட் பண்ணிடுவாங்க. சொந்தக்காரங்க இந்தக்காரங்க எல்லாம் ஓடிடும். நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது தாய் தந்தையும் அந்தாண்ட பொண்ணு வீட்டில் வந்து மாமனார் மாமியா அப்படி தான் இவங்க தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி வந்துட்டு யாரும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பான் வச்சுட்டு இருப்பான்னு நினைக்காது. அப்புறம் அண்ணன் தம்பிங்களை வந்து செல்வம் செழிப்பாக கூட அவங்க கூட ஒரு 2 நாள் போய் தான் ஒரு விருந்தடியாந்துட்டு வர முடியும், 3ஆம் நாள் தான் முகம் தட்டி போயிடும். ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து கரெக்டாக வந்து ஓட பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்க நம்மளை கோச்சுவாங்களா இவங்களாம் கொஞ்சம் அடுத்தவங்களை நீங்கள் வந்து அவங்கள சமாதானப்படுத்த நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து வீணாக போயிடும். உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டுனா எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக இருந்தால் எல்லா உறவுகளும் தேடி வரும். நீங்கள் வந்து கெட்டு போயிட்டீங்க இல்லை வந்துட்டு இது பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லாஸில் போயிட்டீங்க வச்சிட்டிங்கன்னா யாருமே வரமா ஐயோ நம்ம போனால் நமக்கு எங்கே தலைசனி நமக்கு ஒட்டிக்குமான்னுட்டு நம்ம பக்கமே வரமாட்டாங்க. இதுமாரி தான் ஒரு சம்பவம். நீ வந்தால் தான் நடக்கும், நீ போனால் தான் நடக்கும், நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பம் அவங்க வந்து விழுகும்போது இன்றைக்கி வந்து ஐயோ இந்த இவ ஏன் வரா இவன் ஏன் வரான் அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வசை சொற்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு பெருமையாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஒருத்தன் பெருமையாக பேசுகிறான்னா உங்களை வந்து வீழ்த்த போகிறான்னு அர்த்தம். உங்கள் அப்பா அம்மாவை தவிர வேறு யார் இப்போ கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க இவங்க தான் வந்து உங்களோட அண்ணன் தம்பிங்க இல்லை வந்து பொண்ணு எடுத்திருந்தீங்க அந்த சைடு வந்து தான் நீங்கள் நல்லா இருக்கணும் பொண்ணு வரணும் யோசிப்பாங்க தான், மற்றவங்களாம் யோசிக்க மாட்டாங்க. அதனால் அடுத்தவங்க உசுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கரெக்டாக நீங்கள் ஓடி முன்னேறுங்க. எல்லாமே உங்கள் பின்னாடி வரும். நீங்கள் அதை விட்டு அடுத்தவங்களை ப்ரூவ் பண்ணால் இருக்கும்போது ப்ரூவ் பண்ணுவீங்க, இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? ஸோ பயணங்கள் தொடரும். நன்றி வணக்கம். யோசித்து வாழுங்க. வாழ்க்கை